நம்ம ஒரு வேலை செய்றோம்னா, கண்டிப்பா அந்த வேலை செய்யறதுக்கு எத்தனையோ பேரு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. போட்டி போட்டு நாமளும் போட்டி போட்டுட்டு அந்த வேலைய செஞ்சுட்டு இருப்போம். அப்படி அந்த செயல வந்து கண்டிப்பா நேர்மையான வழியில செய்யணுங்க. எப்படின்னா, ஒரு ஏமாத்தக்கூடாது. அப்புறம் வந்து பொய் சொல்லக்கூடாது. குறுக்கு வழியில எடுத்துட்டு போக்கூடாது. அப்படிலாம் இருந்தா மட்டும் தான், அந்த செயல்ல நம்ம ரொம்ப நாள் நிலைக்க முடியும். இல்ல நாம அந்த வேலைய அப்படிலாம் விட்டுட்டு குறுக்கான வழியில போறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, அந்த வேலைக்கான நம்ம குறுக்கு புத்திகளா ஏதாவது ஒண்ணு ஏறி மிதிச்சு எப்படியாவது அந்த தொழில நம்ம வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லா வகையும் நம்ம வந்து பயன்படுத்துறது. இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம கண்டிப்பா அந்த செயல்ல வந்து ரொம்ப நாளா வந்து நிலைச்சிருக்க முடியாது. அப்படி நிலைச்சிருந்தாலுமே எத்தன பேர் அது வந்து நம்ம கூட போட்டி போட்டிருக்கவங்க, அத நம்ம கண்காணிப்பாங்க. இவன் இப்படிதான் செய்றான் அப்படின்றத மாரி கண்டிப்பா கண்காணிப்பாங்க. அது ஒருத்தருக்கு இல்லனாலும் ஒருத்தருக்கு வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம பண்ற செயல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்படி தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா கஷ்டப்பட்டுருப்போம். அந்த கஷ்டமெல்லாம் ஒரே நிமிஷத்துல எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். கண்டிப்பா அந்த வேலைய வந்து நேர்மையான வழியில செஞ்சோம்னாவே, அந்த வேலை கண்டிப்பா நல்ல ஒரு கடைசி லாங் வரைக்கும் எடுத்துட்டு போ முடியும். பட் குறுக்கான வழியில நம்ம வேற மாரி எடுத்துட்டு போனோம்னா, அந்த வேலையில நம்மளால சர்வே பண்ண முடியாது. அப்படி பண்ணாலுமே அது நம்மளால வந்து அத நிலைக்காது. அப்படி நிலைச்சாலும் அது வந்து ஒரு அந்த ஒரு ஃபெயில்ல போய் முடிஞ்சிரும். கண்டிப்பா நேர்மையான வழியில போங்க. அந்த வேலை கண்டிப்பா சக்சஸ்ல போய் முடியும்.